மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு சந்தோஷமான செய்தியை, ஒரு நற்செய்தியை அறிவிக்க தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தபடினாலே நான் தேவனை துதிக்கின்றேன். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. பாவமான காரியங்களிலே, சாபமான காரியங்களிலே, கட்டுகளிலே விடுதலை இல்லாமல் ஹல்லேலூயா பாரம்பரியத்தினால் கட்டுண்ட ஜனங்களுக்கு, இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பெரிய வெளிச்சம் யார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருளில் வாசம் பண்ணுகின்ற நமக்குள் அவர் வரும்பொழுது பெரிய வெளிச்சம் உதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கிறது. வேதம் சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று இயேசு கூறியிருக்கிற காரியத்தை நாம் நினைவு கூறுவோம். அவரை அன்றி ஒரு காரியம் நாம் செய்ய முடியாது, ஒரு காரியம் நாம் நடத்தவும் முடியாது. அவர் நாமம் மாத்திரமே உயர்ந்த நாமம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கின்ற அந்த பாவமான காரியங்கள், அந்த சாபமான காரியங்களே இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே, அவருடைய சன்னிதானத்திலே நாம் இறக்கி வைக்கும் பொழுது நமக்குள் இருக்கின்ற இருள் பெரிய வெளிச்சம் வரும்பொழுது அந்த இருள் எப்படி மறைந்து போகிறது என்று யாராலும் கண்டு கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. இந்த காணொளியை காண்டு பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மரணத்துக்கு ஏதுவான காரியத்தில் இருக்கிறீர்களா? டாக்டர்கள் கைவிட்டார்கள், சொந்த பந்தங்கள் கைவிட்டார்கள், எங்களை தூசிக்கிறார்கள், அடுத்த வேளைக்கு நாங்கள் என்ன செய்வது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கலாம். மரணத்தின் படுக்கையிலே நீங்கள் படுத்து கொண்டு இருக்கலாம். வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது. மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. இந்த சந்தோஷமான செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது, இயேசுவை உங்கள் உள்ளத்திலே சொந்த இரட்சகராக இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுடைய மரண படுக்கை கண்டிப்பாக மாறும். நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். அந்த மரணம் படுக்கை கண்டிப்பாக மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காணொளி காணும் பொழுதே ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு அபிஷேகம், ஒரு ஹல்லேலூயா, ஒரு விடுதலை உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. இயேசு உதித்தார். உங்கள் வீட்டில் இயேசு உதித்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் இயேசு உதித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இயேசு உதித்திருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு உதித்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமல், ஒன்றுக்கும் திகையாமல், ஒன்றுக்கும் புலம்பாமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு, இருளில் இருக்கின்ற உங்களுக்கு, மரண படுக்கையில் இருக்கின்ற உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை படி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் உள்ளத்திலே தேவன் உதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா.